புரோட்டோகால் ஏதாவது போடுங்க, அப்பதான் என்ன ஆகும். அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் புரோட்டோகால் போட்டாங்க, உங்களுக்கு போடணுமா சார்? இந்த படம் போலீஸா நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது மூசா ராசா கேரக்டர் வந்து தாடி வச்சிருக்கணும், அது வந்து ஓகே ரைட். போலீஸ் இவ்வளவு பெரிய தாடி வந்து எந்த ஸ்டேட்லையும் கிடையாது, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருக்கீங்களா என்ன? ஆமாண்ணே, அது வந்து நீங்க அடுத்த வெப் சீரிஸ் 7ஆம் தேதி பார்க்கும்போது எதுக்கு தாடின்றது உங்களுக்கு, அதனால தான் உங்களுக்கு நிறைய தாடி வச்சோம்னா ஒரு ரியல் இன்சிடென்ட் இருக்கும் அதுக்குள்ள. நீங்கள் அதை பாருங்க, இப்போ சொன்னால் உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ அதுக்கு தான் வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்க்கும்போது ஒரு கேள்வி எடுத்து பார்த்தீங்களா, அதுக்கு தான் அவ்வளோ தாடி வச்சுருக்கு. எதுக்கு போலீஸ் தாடி வச்சுருக்காங்க, ஏன் அவ்வளோ தாடி வச்சுருக்கு, கொஞ்சமாக வச்சுருந்தா கூட தெரியாது. நிறைய வழக்க சொல்லிட்டாரு, அவ்வளோ வளர்த்து வெயிட் பண்ணி நான் பண்ணணும், வேறு படமும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான காரணம் வந்து பார்க்கும்போது தெரியும். படம் பண்றதுக்கு வெப் சீரிஸ் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அடுத்து உங்க டைரக்ஷன்ல வர போற படம் ஏதாச்சும் அப்டேட் சொல்லுங்க சார். 3 கொஸ்டின் பல கேட்டீங்களா? என்ன படம் பண்றதுக்கும் வெப் சீரிஸ் பண்றதுக்கும் அதான் இப்போ சொன்னல, அதாவது டைம் இருக்கு. நம்ம படம் 2.5 மணி நேரம் தான், ஆனால் வெப் சீரிஸ் வந்து 5 மணி நேரம். அதோட ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். நான் கூட யோசிச்சிட்டோம், பேமெண்ட் கூட நம்ம ஜாஸ்தி கேட்டிருக்கலாம்னு அதுக்கப்புறம் யோசித்தோம். ஆமாம், அதுதான் அந்த படத்துக்கானதை நம்ம கேட்போம்ல, அது வந்து வேற மாதிரி இருக்க முடியும், அப்படி இருக்கும். பட் அந்த ஒர்க்கு டே நைட் நம்ம ஒர்க் பண்ணாதான் கண்டென்ட். அதுக்கு டைரக்டர் தான் முக்கிய காரணம். ஏன்னா அன்னைக்கு இத்தனை சீன் எடுக்கணும்னா அத்தனை சீன் அவர் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் கூட இவர் மட்டும் எனர்ஜியோடு இருப்பார். அவர் எனர்ஜி தான் எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது. ஆண்ட்ரோட எனர்ஜி தான். எப்போ 7 மணிக்கு ஆரம்பித்து எப்படி எனர்ஜியோடு இருக்காரோ அதே சவுண்டோட 12 மணிக்கு இருப்பார். ஸோ அந்த எனர்ஜினால தான் அவங்களுக்கு முடிஞ்சது. ஸோ அவருக்கு ஒரு ப்ரொடியூசர் டைரக்டராக ஃப்ரெண்டாக இருந்தனால, ப்ரொடியூசர் டைரக்டர் இருந்தனால அவங்களோடையும் மெயினில் வச்சு கரெக்டாக அன்னைக்கு முடிச்சிருவாங்க. அது கரெக்டாக இருந்தது. அது அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அந்த 5 மணி நேரமோ 2 மணி நேரம் அந்த ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கும். சார் சசி சார், பல பேருக்கு பல ஆசா ராசாவா தெரியும், அது என்ன மூசா ராசா? அது சொல்லலாம், நீங்களும் சொல்லுங்க. மூசா ராசா வந்துட்டு என் ஒய்ஃபுடைய, ஷீ இஸ் அ டீச்சர். அவ கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டோடைய பேர். அவன் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட். ஓகேயா, நான் முக்கால்வாசி நேரம் இந்த கதைக்கு வர பேர்கள் கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னா, அவ கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் இதுல ஏதாவது வித்தியாசமான பேர்கள் கேட்கும்போது அதை இமீடியட்டா இதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு வச்சுக்குவேன். ஸோ வெலோனி வந்துட்டு அவ கூட ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் த டீச்சர்ஸோடைய நேம். அந்த பேரை தான் வந்துட்டு த ஃபேபிள் ஆஃப் வெலோனின்னு வச்சிருந்தோம். அதே மாதிரி இந்த மூசா ராசா அப்படிங்கிற பேர் வந்துட்டு எனக்கு அதை கேட்கும் போதே அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்லாம் வந்துட்டு அவ வந்துட்டு வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிருக்கும் போது வந்துட்டு மூசா முகமது ராசா அப்படின்னு அவ வச்சிருந்தா, இது கேட்க ரைமிங் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பிக்கப் பண்ண அந்த இதுதான். கருப்பு பாட்டு ரொம்ப பிரமாதமா இருந்தது. மதுரைங்கிறதுனால அந்த பாட்டை உள்ள கொண்டு வந்தீங்க, அந்த சாமியை உள்ள கொண்டு வந்தீங்களா, இல்ல படத்துக்கு அது நேட்டிவிட்டிலே இருக்குதுங்களா இந்த வெப் சீரிஸ்க்கு? இதுல இருக்க சாங்ஸ் எதுவுமே வந்துட்டு உள்ள கொண்டு வருவோம்னு கொண்டு வரல. ஆட்டோமேட்டிக்கா அந்த கதையில அந்த இடத்துல அதுக்கான தேவைகள் அழகா அமைஞ்சது. அது கருப்பு சாங் அதே மாதிரி வந்து நாங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த சீக்வன்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு இதுக்கு ரொம்ப ஆப்டா ஒரு சாங் இருந்தா நல்லா இருக்குமேட்டு நான் ஷூட் போயிட்டு இருக்குது சைமனுக்கு கால் பண்ணி இப்படி ஒரு சாங் தேவை இருக்குதுன்னு சிச்சுவேஷன் சொன்னேன். அதை தாண்டி கூட என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவர்கிட்ட, அவ்வளவு பிஸியா போயிட்டு இருந்தனால. அவர் அதுக்கப்புறமா பாட்டை கம்ப்ளீட்டா கம்போஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஆஹா இந்த பாட்டு இவ்வளோ நல்லா இருக்கே, அப்போ இந்த சீக்வன்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லி அதுக்காக அப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணேன். பட் ஒரிஜினலா த சிச்சுவேஷன் வாஸ் தேர் ஃபார் கருப்பு. காயத்ரி மேடம், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த மேடையில் பேசுறப்ப காலேஜ் படிக்கிறப்பன்னு சொன்னீங்க, அது வந்து வதந்திங்கிற டைட்டிலுக்கு ஃபிளெக்சிபிளா காட்சியா சொன்னீங்களா, இல்ல வயசை குறைச்சு காட்டுறதுக்காக சொன்னீங்களா? இல்ல வயசை குறைக்கிற ஐடியாவே இல்லைங்க. வந்துட்டு நாங்க படம் போன ஞாபகம் இருக்கு புஷ்கரம், அது ஒரு பயங்கர ஒரு இம்ப்ரெஷன் ஆச்சு. ஸோ படம் போனதெல்லாம் வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட, அதனால தெரியாம ஒரு ஸ்லிப் பண்ணேன். அதோட சசிகுமார் சாருக்கும் நமக்கும் ஒரே வயசு தான். அவர் எங்களோட யாரும் கூட இருப்பாரு. நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே லவ் பண்றாங்க. அண்ட் அந்த டைம்ல இருந்தே அவங்க நிறைய படம் போனனால எந்த பீரியட்ல எந்த படத்துக்கு போகணுன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த ரீசன்னால வந்துட்டு காலேஜ் படிக்கும் போது போயிருக்கோம் போலன்னு நினைச்சிட்டாங்க அவங்க. மன்னிச்சிடலாம். Can we have a mic here? Front row. சசி சார், என்னன்னா எல்லாமே சசி சார் என்னையே 51 சார் கண்டிப்பா கேட்கலாம் சார். என்னன்னா தாடி வச்சிருந்தா டிஆர்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து சசி சார் சொல்றாங்க. ஏன்னா சசி சார் வந்து தாடியை வந்து மறக்க மாட்டாரா, இல்ல கிளீன் ஷேவ்ல படம் பண்றதுக்கு பிடிக்கலையா? ஒரு கேள்வி அங்கே மேஷான் வரைக்கும் போகுது பாரு.
அப்படிலாம் இல்லை. இன்னொரு கதை நல்லா வந்துச்சுன்னா எடுக்க சொன்னால் எடுத்துருக்கேன் கண்டிப்பாக. இல்லை சார், இந்த படத்தில் வந்து எல்லாமே சொன்னாங்க சசி சார் தான் சீனியர் மோஸ்ட்ன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து கதாசிரியருக்கு இல்லை டைரக்டருக்கு ஏதாவது டைரக்டர் விஷயமா ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நம்ம நடிக்கும் போது ஒரு சஜஷன் சொல்கிறது தான், அது எல்லா டேரக்டர்ட்டையும் நம்ம சொல்கிறது தான் சஜஷன். ஏன்னா அவங்களோட கதை அவங்க எப்படி இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். நம்மளும் ஒரு இயக்குனர் இருந்தனால நம்ம சஜஷன் சொல்லுவோம், அதை அவர் ஏற்றுக்கிறது அவருடைய விஷயம். அது நான் சஜஷன் சொல்லுவோம், இப்படி போகணும். ஈகோவே இல்லை, இல்லாட்டா நாங்கள் 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கோம், இப்படி திரும்பி இருப்போமே. நானும் டைரக்டர் தான்ல, நானும் டைரக்டராக இருந்தது தானே. முதல் நம்ம ஒரு டைரக்டராக ஒரு நடிகராக உள்ளே போகும்போது நான் என் ஆர்டிஸ்ட்டை சொல்லும்போது மூளையை கலட்டி வச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக வந்தால் தான் என் மைண்டில் என்ன இருக்குதோ அதை தான் உங்கள்கிட்ட திணிக்க முடியும். ரவுடினா நான் ஒன்று நினச்சிருப்பேன், என் ஆர்டிஸ்ட் ஒன்று நினச்சிட்டு வருவாங்க ரவுடினா இப்படி இருப்பாங்கன்னு. அவங்க என்ஜாய் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவர் மூசரசா வேறு மாதிரி வச்சுருப்பார். நான் வந்து எல்லா படமும் பார்த்துட்டு அப்படி வந்து பண்ணி பயங்கரமாக பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வந்தேன், வரப்பாக வந்தேன் அப்படி நின்று. இப்படிலாம் கிடையாது சார், ரொம்ப சாதாரணமாக ரொம்ப செட்டிலாக பண்ணணும்னு சொல்லும்போது ஸோ அவர் மைண்டில் இருக்கிறத நான் ஏற்றுக்கணும். இது கிவ் அண்ட் டேக் தான். ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாருமே கருத்து சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க சஜஷன் சொல்லும்போது அது அக்செப்டட். சிம்பிள்ல பாத்தீங்கன்னா அருவா வருது. இப்ப இருக்க ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்ல தான் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி தொடர்பு பண்ணா இல்ல இருக்கிற அரசியல் கட்சிக்குள்ள நான் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். மேசன் முதல் பண்றாங்க. ஓகே, நான் முதல் சொல்றேன். என்னையவே ஸ்கூல் பையன் மாதிரி பின்னாடி நிக்க வச்சு அப்படி புரோட்டோகால் படி கொண்டு வந்துட்டாங்க. கேட்டா புரோட்டோகால்ன்றாங்க. நான் இங்க இருந்து வரவானா இல்ல, நீங்க எத்தனை பேர் போகணும் அப்படின்னு இவ்வளவு சொல்றாங்க. எல்லாமே மாறிடுச்சு. உங்க கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லை. அமேசான்ல எல்லாமே மாத்திட்டாங்க. அமேசான்ல அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு புரோட்டோகால் ஏதாவது போடுங்க, அப்பதான் எதாகும். அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் புரோட்டோகால் போட்டாங்க, உங்களுக்கு போடணுமா? இந்த மாதிரி கேள்வி நீ கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதை குறிச்சு வச்சுக்கோங்க மேடம். சிரிக்காதீங்க, அது சீரியஸ் மேடம். நீங்க காமெடி நினைச்சா அவங்க காமெடியா எடுத்துட்டு போயிடுவாங்க. தம்பிகளா, அரசியல்ல வர்ற என்ன இல்லப்பா, நம்ம நடிக்கணும், நடிக்க வந்திருக்கோம், அதுதான் பண்றோம். அதான். நன்றி. புஷ்கர் சார், காயத்ரி, 1 செகண்ட். மோகன் 1 செகண்ட். ஐ திங்க் எது I think time correct இருக்கிறதுனால one final question ma'am. Once again sir, actually Vadanthi 2 visuals are good as much as first one, but அப்போ ஒரு விமர்சனம் ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபீமேல் ஆப்ஜெக்டிஃபை அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் பார்க்கும்போதுமே எனக்கு அது ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்களில் வந்து அந்த ஃபிசிக்கலாகவே அந்த பொண்ணை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரியே நிறைய டயலாக் சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? இதுக்கு இப்போ உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கா? ஆக்சுவலி இந்த சீசனில் வந்து ஐ டோன்ட் திங்க் அந்த விமர்சனம் வரத்துக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் ஆல்சோ காக்னிசன்ட் ஆஃப் அந்த ஒரு பேஜ் வந்தது அபவுட் சீசன் 1. நாங்கள் ஆண்ட்ரூ கிட்டையும் அதை பற்றி பேசியிருக்கோம். See, I think நம்மளும் வந்து we'll have to be open that people have different perspectives. ஸோ நம்ம வந்து ட்விட்டர்லேயோ இல்லைன்னா ஃபியூ நம்ம ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை மென்ஷன் பண்ணதை ஏற்றுக்கிறோம். But it's not necessarily a commonly held viewpoint. We also will put forth that argument. That few people will think like that, few people won't think like that. But we are open to that. அது வந்து நாங்கள் கேட்டோம். And I think in the season especially that has been really addressed. So that Madurai அப்படின்றது ஒரு செட்டிங் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி it's almost like a character in the story itself. So அந்த ஒரு கல்ச்சர்ல நீங்க வந்து இம்மர்ஸ் ஆகுறது, அந்த ஒரு authenticity இந்த மூசா ராஜா அப்படின்ற கேரக்டருக்கு எப்படி கொண்டு வந்தீங்க சார்? அது அவர் கொண்டு வந்தார். அதுதான் அவர் கொண்டு வந்ததை நான் நடித்தேன், அவ்வளோதான். இப்படி இருக்கணும்னு சொன்னார். நம்ம அதை அவையாக போகும்போது இப்படி இருக்கணும்னு சொன்னோன்னே காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். அப்போ நைட்டு டெய்லி காலையில் 9-12 மணி வந்துக்கிட்டே போகிற ஒருத்தன் கடைசி மூசா ராசாவே மாறிடுவான். இதுதான் உண்மை. என் நட இருந்தது, வீட்டுக்கு போனால் எதையாவது கண்டுபிடிக்கிறது, இது இங்கே தானே இருந்துச்சு, இது இங்கே வச்சதில்லை அப்படின்னா என்ன இதில் நடிச்சுட்டு வந்தனாலே அப்படின்னா. ஸோ நம்ம வீட்டுக்கு போனாலும் அதே தாட் வந்துடும். டெய்லி காலையில் போயிட்டு வரணும்னா அதிலே கண்டுபிடிப்பான், இந்த எலும்புக்குள்ளேருந்து கண்டுபிடிப்பான்னு. பட் அந்த இன்டென்ஸ் அது வந்து ரொம்ப அழகாக அவரோட ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட் என்னை வந்து ரொம்ப அவர் சொல்லும் போதே அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இத்தனை மாதம் அவங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னது. ராமருக்கு எப்படி 8வது இது கொடுக்கலையோ, எபிசோடு கொடுக்கல, எனக்கு 8வது எபிசோடு கொடுக்கல. அதுக்கப்புறம் கொடுத்தாரு படிங்கன்னா, நான் 8வது நான் படிச்சுட்டேன்னு விட்டேன்.
அதுக்கப்புறம் தான் சரி இதை விட்டுட்டேனே இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னது வரும். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் படிக்காதது அப்போ எனக்கு யார் என்ன குணாருன்னு எனக்கே தெரில இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது. அப்போ நான் உண்மையாகவே அதை பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த உண்மை எனக்குள்ளே அதுக்குள்ளே இருந்தது. அதுதான் அவரோட ரைட்டிங். கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அவர் எனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணது தான் இந்த மூசா ராசா. இதுதான் டைரக்டராக அவர் இன்ஜெக்ட் பண்ணது தான். Super, thank you so much, sir. Mr. Vivek Prasanna, we may ask you because sir சொன்ன மாதிரி season 1லயும் season 2லயும் இருக்கிற ஒரு commonality உங்களோட அந்த ராமர் கேரக்டர். ஸோ season 1ல நீங்க வந்து S.J. சூர்யா சார் கூட அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க. season 2ல சசிகுமார் சார் கூட witnessing you or waiting to see you in action. அந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்படி இருந்தது ரெண்டு பேரோட ப்ராசஸ்லயும்? ரொம்ப டிஃபிகல்ட் இல்ல, அவரு நடிப்பு அரக்கன், சாந்தமான அரக்கன், அவ்வளவுதான். என்ன எனக்கு மோர் தென் ஆக்டிங், ஒரு இயல்பா ஒரு விஷயத்தை கேரி பண்ணி ஆக்டிங்ல கொடுக்கறது வந்து இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு ப்ரெசன்ட். சசினாக்கு வந்து ரொம்ப இயல்பான அது விஷயம். நாங்கள் வந்து இந்த கேரக்டர், இந்த கசேராமர் கேரக்டர் வந்து ஃப்ரம் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்லாங்கிறதுனால என்னால் வந்து ஒரு மாடுலேஷன் பண்ணலாம், அது இதுன்னு பண்ணி பேசலாம். ஆனால் இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி அந்த மூசா ராசாவோட இன்டென்ஸான அந்த கேரக்டர் வந்து எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட சிரிக்கவே கூடாது. நாங்கள் சிரிப்பு காட்டினாலும் சிரிக்கக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்குது. ஸோ S.J. சூர்யா சார் வந்து இன்ஃபினிட்டி டெசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சட்டிலான டெசிபிளாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ரெண்டு பேருக்குமே எனக்கு ரொம்ப ஆத்மாத்மான கனெக்ஷன் இருக்குது. ஸோ அவர் கூட நடக்கிறப்பவும் பயங்கரமாக இருந்தது. ஆனால் கூட மோர் தென் ஆக்டிங் ஐ லேர்ன் அபவுட் லைஃப். ரொம்ப சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஏன் எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு யாருக்காச்சும் தோணுச்சுன்னா யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் சசி என்ன ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி அடாப்ட் டு வெரி நார்மல் லைஃப். ஸோ அந்த விஷயம் அப்படின்ற ஒரு ஐடியா எப்போவே இருந்தது, ஒவ்வொரு எபிசோட்லையும் இருந்தது. ஸோ தட்ஸ் சம்திங் தட் வி அப்சல்யூட்லி லவ். ஸோ இந்த சீசன் 2ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் தீம் வச்சிருக்கீங்களா தட் யூ வாண்ட் தி ஆடியன்ஸ் டு என்ஜாய்? கூடவே season 1ல we saw S.J. Surya sir in his complete action. In season 2 we're witnessing Sasikumar sir in his element. So அந்த ஒரு decision பத்தியும் ஆக்சுவலாக வந்துட்டு season 1 season 2 எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டலோன்றது முன்னாடியே டிசைட் பண்ண ஒரு விஷயம். மேபி அது வந்து ஒரு ரியாலிட்டியோட கனெக்ட் ஆனது வந்துட்டு வாஸ் நேச்சுரலி அந்த ரைட்டிங் ப்ராசஸ்லேயே அமைஞ்ச ஒரு விஷயமா இருந்தனால அதுக்கு வந்துட்டு தனியாக எஃபர்ட் போட்டு இதை பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. அது என்னுடைய ரைட்டிங் ப்ராசஸில் இருந்த ஒரு விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் காட் லக்கி அப்படின்னு நினைக்கிறேன். S.J. சூர்யா சாருக்கு அப்புறமா சசி சாருக்கு வந்துட்டு இது வந்தது வந்து எப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி season 1 ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துருச்சு. அதுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு S.J. சூர்யா சார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர் வந்துட்டு அதை கேரி பண்ணின விதம் எல்லாமே வந்துட்டு வேற ஒரு ஆடியன்ஸ் மனசில் கொண்டு போய் அந்த வதந்தியை கொண்டு போய் உட்கார வச்சிருச்சுது. ஸோ நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன் அண்ட் அவர்கிட்ட தான் சினிமா கற்றுக்கிட்டேன் எல்லாமே. ஸோ எங்கேயோ வந்துட்டு என் அசிஸ்டன்ட் படம் பண்ணுறான், அதனால வந்துட்டு இன்னும் உள்ள இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா லவ்வோட அவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது ஜஸ்ட் நம்ம பையன், நம்ம குழந்தை அந்த மாதிரி அவர் வந்து கொடுத்துட்டாரு. அண்ட் சசி சார்கிட்ட போய் கதை சொல்லும்போது அது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபுல் கதையை முடிக்கல, ஒரு மாதிரி பார்ட் ஆஃப் இட் பண்ணி வச்சுட்டு நேராக போய் அவர் கிளம்பி போய் பார்த்துட்டு அவர்கிட்ட கதையை சொன்ன உடனே தி பெஸ்ட் திங் அபவுட் ஹிம் இஸ் கதையை கேட்டு அன்னைக்கே நான் யோசித்து சொல்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு சொல்கிறேன் அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கே வந்துட்டு நான் இதை பண்ணுறேன், நீங்கள் இப்போ போயிட்டு வந்துட்டு இன்னும் பேலன்ஸ் எழுதிட்டு வாங்க அப்படின்னு ஒன்று எனக்கு அவர் முகம் கொடுத்துட்டார். அடுத்த போலீஸ்காரர் யார் அப்படின்னா நான் தான் அந்த போலீஸ்காரர், இந்த முகத்துக்கு நீங்கள் இப்போ எழுதுங்க அப்படின்னு ஒன்று எனக்கு டோட்டலாக இவர் ஒரு துருவம் அவர் ஒரு துருவம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சசி சார் அதில் வச்சு பார்க்கும்போது அது சீன்ஸ் ஃப்ளோ ஆகுறது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இவருக்கு எப்படி செட் ஆகுன்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ அவர் உள்ளே வராமல் இருந்திருந்தாருன்னா இந்த கதை இப்படி வந்திருக்குமா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல. ஸோ கம்ப்ளீட் தேங்க்ஸ் டு சசி சார் ஃபார் தட். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு மற்ற என்னுடைய ஸ்டார் காஸ்ட் பற்றி பேசலை, என்னுடைய டெக்னீஷியன்ஸ் பற்றிலாம் பேசலை. ஆனால் நான் பேசணும், அவங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நான் ஆரம்பித்தேன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். பட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம், அனகாவாக இருக்கட்டும், அபர்ணாவாக இருக்கட்டும், ரேவதியாக இருக்கட்டும், யஷ்வந்த் அந்த ஃபைண்ட் இந்த இதுக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும், விவேக் பிரசன்னாவாக இருக்கட்டும், அர்ஜுன் அண்ட் ஜார்ஜ், ஸோ எல்லாருமே வந்துட்டு
இவங்க இந்த கேரக்டர்ல இவங்களை விட வேற பெஸ்டா வேற யாரும் வந்து வந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அது பொருந்தி அமைச்சிட்டாங்க. அது என்னமோ அந்த கதை தானாவே அவங்கள சூஸ் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அண்ட் சைமன் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சீசன் 1 to season 2 அந்த ஜானர் ஆஃப் மியூசிக் வேற, இந்த ஜானர் ஆஃப் மியூசிக் வேற. பட் அவரும் வந்துட்டு ஒரு ஸ்டோரி டெல்லர். அவர் வந்துட்டு கண்ணை மூடிட்டு நான் வந்துட்டு எபிசோட்ஸை பார்த்தேன்னா அந்த மியூசிக் வந்துட்டு எனக்கு அப்படியே கதையை சொல்லும். அந்த மாதிரி ஒரு ஆர்ஆர்ல வந்துட்டு ஃபுல்லா இந்த கதை, இந்த மூட், இந்த எமோஷன் இதுதான் டிராவல் ஆகுதுங்கிறது அவரால் கொடுக்க முடிஞ்சது வந்துட்டு வித்தவுட் திஸ் மியூசிக் வதந்தி வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குமான்றதை என்னால் சொல்ல முடியல. ஸோ கம்ப்ளீட் தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன். சரவணனா இருக்கட்டும், மீவன் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், சுபா காஸ்டியூம் டிசைனர், ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு தேவ் கிவன் த பெஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு லவ்வோட வேற ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தேவர் இன்வால்வ் இன் திஸ் அண்ட் தேவர் டூயிங் இட். ஸோ அவங்களை பத்தி நான் இன்னும் ஸ்பெஷலாக நிறைய பேச வேண்டியது இருக்கு. இன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஐ வில் டூ தட். பட்